அனைவருக்கும் வணக்கம். நம்ம முல்லா கதை பார்த்துட்ருக்கோமா, அதில் ஒரு முல்லா வீட்டுக்கு ஒரு வேலைக்காரர் இருக்கா. அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறான்னா, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பொருளை முல்லா வீட்டிலேருந்து திருடி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளை காணும். ஆனாலும் அவருக்கு தெரியாமல் இல்லை, எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா, அது இவர் கவனிக்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருள் திருடி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான் அந்த வேலைக்காரன். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, சாயந்தர நேரம் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு வரேன்னு சொல்லும்போது, அவங்க வீட்டில் ஒரு டம்ளர், ஒரு குவளை, அதை ஒன்று திருடிட்டான். திருடி வச்சுருக்கதை இவர் பார்த்துட்டாரு. ஆனால் அது அவனுக்கு தெரியாது. சரின்னு சொல்லிட்டு முல்லா அவன் போகிறான். பின்னாடியே முல்லாவும் போகிறாரு. ஏன் என் பின்னாடி வரீங்க? நான் தான் என் வீட்டுக்கு தானே போகிறேன், நீங்கள் எதுக்கு என் பின்னாடி வரீங்க அப்படின்னு அந்த வேலைக்காரன் கேட்குறான். உடனே முல்லா பதில் சொல்கிறாரு, இல்லைப்பா, என் வீட்டில் உள்ள எல்லா பொருளும் உங்கள் வீட்டில் தான் இருக்குது. அப்புறம் நான் மட்டும் இங்கே இருந்து என்ன பண்ணுறது? அதனால தான் நானும் உன் வீட்டுக்கே வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளாக நீ எடுத்துகிட்டு போகிற, எல்லா பொருளுமே உங்கள் வீட்டில் தான் இருக்குது. அப்போ இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ நான் எதுக்கு எங்கள் வீட்டு பொருளெல்லாம் உன் வீட்டில் இருக்கும்போது நான் மட்டும் ஏன் இங்கே இருக்கணும்? நான் உங்கள் வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னோன்னே திருடனுக்கு அப்படியே ஒரு மாதிரி தலை குனிவாயிடுறது. அவன் அப்படியே திருந்திடுறான். இப்போ இந்த கதையை ஒரு சாதாரண விஷயத்த கோவப்படாமல், அடிக்காமல், திட்டாமல், எதுவும் செய்யாமல், அந்த கவனித்து அழகாக அவர்களை திருத்துவது, அவருடைய வாழ்க்கை சம்பவங்களை அவர் இப்படி பதிவிட்டிருப்பது மிகவும் நமக்கு இன்றைக்கி மனவளக்கலை அப்படின்னு சொல்லுவோம், ஆர்ட் ஆஃப் லிவிங். அதுக்கு எப்படி நம்மளுடைய அந்த மூளையை, சிந்திக்கும் திறனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை மிக அழகாக வெளிப்படுத்துகிறது. இதுதான் அந்த கதை.